இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் ஊடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதாம் இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பிள்ளைய பார்க்க போறோம். ஒரு அரை மணி நேரம் அங்க அழுதுகிட்டு தான் இருக்கிறா. கண்ணீரா வந்துட்டு இருக்கா. அவளால ஒரு வார்த்தை பேச முடியல. எதுக்கு அழுறா? ஒண்ணுமே பேச முடியல. அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன இப்படி விட்டு போயிட்டீங்களே, இப்படி விட்டு போயிட்டீங்களா? அதான் அவங்க இது நீங்க பக்கத்துல இல்லையே இல்லையேன்னு சொல்லி. பிறகு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சாக்கி. நீங்கள் 2005 வந்து எஃப்எம்பி போட்டு வெளியே வரீங்க. வரும்போது கையில் 4 லட்ச ரூபா கேஷ் சேவிங்ஸ் வச்சுருக்கேன்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் 3 வருஷம் போனால் பென்ஷன் வரும். அதுவும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி பைக்கு கொடுத்தது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. ஸோ வீட்டு வாடகை இது எல்லாமே உங்கள் கையில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அங்கே ஏற்படுது. ஸோ 27 இயர்ஸ் இருந்தீங்கன்னு ஒரு 3 இயர்ஸ் இருந்தால் பென்ஷன் கூட போயிருக்கலாம். ஸோ என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? எஃப்எம்பியில் விட்டு ஏன் வெளியே வந்தீங்க? என்ன உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. 87 என் மக பிறக்கிறான். சரி, ஓகே. அப்புறம் 90 என் மக பிறக்கிறான். 2 வருஷம் 5 வயசு வரைக்கும் தான் எங்கள் கூட இருந்தாங்க. அது வரைக்கும் டோர்னாவூரில் கொண்டு அவங்கள விட்டுட்டோம். ஹாஸ்டலில் இருந்து ஹாஸ்டலில் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் அவங்க படித்தாங்க. எப்படி அவங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்ல, அவங்கள விட்டு பிரிஞ்சு? மகளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதாவது என் மகளை அப்படி இப்படி சொல்லி நல்லா மேக்கப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போனான். எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் பிள்ளைங்களை பார்க்க வந்துடுறாங்க, பிள்ளைங்க உங்களை பிடிச்சி ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி. சரி சரி. நாங்கள் ஒரு 6 மாதம் கழித்து போகிறோம். லீவு வந்து 6 மாதம் கழித்து பிள்ளைய பார்க்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் அங்கே அழுதுகிட்டு தான் இருக்கிறா. கண்ணீராக வந்துட்டு இருக்கா. அவளால் ஒரு வார்த்தை பேச முடியல. எதுக்கு அழுறா? ஒன்றுமே பேச முடியல. அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன இப்படி விட்டு போயிட்டீங்களே, இப்படி விட்டு போயிட்டீங்களா? அதான் அவங்க இது நீங்கள் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி. பிறகு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக்கிங். நாங்கள் வினோர் தாட் இந்த மாதிரி இருப்போன்னு சொல்லி. பிறகு ஆண்டோடைய கிருபையினால் அவளை ரொம்ப தைரியப்படுத்தி அங்கே அந்த பிரின்சிபல் மாடல்லாம் நல்லா தெரியும். என் ஒய்ஃபுக்கு முன்னாலே தெரியும். அவங்க கூப்பிட்டு போய் அதை செஞ்சு இதை செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறோன்னு சொல்லி பிறகு தைரியமாகி இன்னும் கூட இருந்து சரிம்மா நான் படிக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்லி பிள்ளைங்களா இருக்கு. அந்த டைம் உங்களுக்கு அந்த பிரிவு மிஷனை ஊழியத்தினால பசங்களை பிரிந்து இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம் இருந்ததா? டிஃபிகல்ட்டு. அதாவது எங்கிட்ட பிள்ளைங்க பேச முடியாது, அடிக்கடி லைன் கிடைக்காது. ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் அப்போ கிடையாது. ஆமாம் ஆமாம். அது வீக்லி சாட்டர்டே மட்டும் பேசலாம். சரி. அதுக்கு பெரிய லைன் நிற்பாங்க. ஓகே. யாருக்கு ஃபோன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்கேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு கிடைக்கோ அவங்க பிள்ளைங்க பேசுவாங்க. சில நேரம் பிள்ளைங்க பேசக்கூட முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஆண்டோடைய கிருபையினால் நாங்களும் அதை தாண்டி வந்தோம், பிள்ளைங்களும் அதை தாண்டி வந்தாங்க. ஒரே ஒரு பிள்ளைங்க அவங்களுக்கு ஆறுதல் என்னென்னா, மாதத்தில் ஒரு தடவை என் ஒய்ஃபோட தங்கச்சி கட்டாயம் அவங்கள மீட் பண்ண போயிடுவாங்க. சரி. ஈட்டபிள்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. சொல்லி பிள்ளைங்களை பற்றி அவங்க எங்கிட்ட பேசுவாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. அதுதான். மற்றபடி
ஆண்டவருடைய பெரிய கிருபை. அவங்க அங்கே படித்து அப்படி வந்தது. நீங்கள் ஒரு மிஷினரி லைஃப்புங்கிறது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான லைஃபாகவும் இருக்குல்ல. ஒரு பக்கம் நீங்கள் எல்லோரும் மாதிரி வாழ முடியாது, அந்த மாதிரி ஒரு அதை பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக நிறைய விட்டுருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருந்துச்சா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஓகே ஓகே. அதில் நம்ம பணம் சம்பாதிக்கணும், வாழணும், அது வாங்கணும், இது வாங்கட்டு. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஒரு சிந்தனையாக ஆண்டவர் கொடுக்கல. எங்களுக்கு எவ்வளோ பணம் வருதோ அதில் நாங்கள் வாழணும். சரி. ஆனால் இந்த மக்களை பார்த்து அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த மாறுதல்கள், ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். இது வந்து நாங்கள் சவுத்தில் இருந்தால் பார்த்து செஞ்சுருக்கவே முடியாது. ஓகே ஓகே. என்ன இது வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதங்களோட எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக என்ன செய்யுது, பலப்படுத்துது. ஆண்டவர் செய்த காரியங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாங்கள் நேரில் பார்க்குறோம். அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் ஒரு மற்ற காரியங்கள்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு எங்கள் இதில் வரவே இல்லை. அது வந்து அப்படி இதெல்லாம் வரும் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக வரல. நீங்கள் எஃப்எம்பிபியில் 2005 வரைக்குமே இருந்தீங்க இல்லையா? 79 ஆரம்பித்து 2005 வரைக்கும் இருந்தீங்க. 30 வருஷத்துக்கு மேலே இல்லை? 27 வருஷம். 27 வருஷம், 27 இயர்ஸ் இருந்திருக்கிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே ஃபீல்டில் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க, எப்படி எவ்வளோ சர்ச் பிளான் பண்ணீங்க? எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது. சரி. எப்படியும் ஒரு 2000 பேருக்கு மேலே ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பாங்க அந்த பீரியட் உள்ளுக்குள்ள. ஓகே. அது வந்து சில இடங்கள் அதாவது குக்கனா ரீஜன் அது வந்து ரொம்ப குயிக் சர்ச் க்ரோத்து. ஓகே ஓகே ஓகே. ஆனால் எங்கள் ஏரியாவில் அப்படி சரி நடக்கலை. இது வந்து பீப்புள் மூமெண்ட். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் வருவாங்க, ஒய்ஃப் வர மாட்டாங்க, ஒய்ஃப் வருவாங்க, ஹஸ்பண்ட் வர மாட்டாங்க. இந்த ஹோல் இந்த சௌத்ரி ட்ரைபில் அவங்களுக்கு சோ மச் இண்டிபெண்டன்ஸ். சரி. அவங்கள்ட்ட இண்டிபெண்டன்ஸ்க்காக யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைங்களையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்தது. ஆனால் எல்லாம் ரொம்ப குவாலிட்டி பீப்புள். சரி. எங்கிட்ட வந்து சர்ச் எல்லாமே நம்பர் அந்த அளவு குறைவாக இருந்தாலும் கிவிங்லேயும் சரி, ப்ரேயர்லேயும் சரி, மற்ற எல்லா காரியங்களையும் ஹோல் ரீஜன்லேயே ரொம்ப ஒரு சிறப்பான சர்ச்சாக இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி. சரி. அதுக்கு மேபி ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். டீச்சிங், முக்கியமான டீச்சிங் கிடைச்சிது, நல்ல ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிது. இத்தனை வருஷம் இருந்தும் அந்த விசுவாசத்தில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக இன்னும் கனி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் 2005 வந்து எஃப்எம்பி போட்டு வெளியே வரீங்க. வரும்போது கையில் 4 லட்ச ரூபா கேஷ் சேவிங்ஸ் வச்சுருக்கேன்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் 3 வருஷம் போனால் பென்ஷன் வரும், அதுவும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி பைக்கு கொடுத்தது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. ஸோ வீட்டு வாடகை இது எல்லாமே உங்கள் கையில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அங்கே ஏற்படுது. ஸோ 27 இயர்ஸ் இருந்தீங்கன்னு ஒரு 3 இயர்ஸ் இருந்தால் பென்ஷன் கூட போயிருக்கலாம். ஸோ என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? எஃப்எம்பியில் விட்டு ஏன் வெளியே வந்தீங்க, என்ன காரணம் ஆக்சுவலி? அதாவது அந்த நான் ரிசைன் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் மகா வந்து இஸ் கோயிங் டு த காலேஜ். ஓகே. காலேஜில் படிக்க வைக்கணும். இது ஹைஸ்கூல் முடிக்கிறான். மகன் வந்து 9th முடிச்சுட்டு 10th வர போகிறான். அவங்க 2 ஒரு ஃபியூச்சருக்கும் எஃப்எம்பிபியில் நான் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும். ஓ, அவங்களுக்கு இல்லை, தே வில் கிவ் ஸ்காலர்ஷிப், அவங்க லோன் கூட கொடுப்பாங்க. படிப்புக்கு எனக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லாமல் இருந்திருக்கும். சரி. இதெல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் எங்களுக்கு எதனால் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாச்சு அப்படின்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் ஆகி அவங்க ஹீல் ஆகி வந்துட்டோம் நாங்கள். ஸோ அது அந்த டைம் தான், அந்த டயத்தில். சரி சரி சரி. ஸோ அந்த டயத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே உள்ள பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் ட்ரைனிங் பொறுப்புக்கு நீங்கள் போங்க. நான் வந்து ஒரு தியாலஜிக்கல் கிராஜுவேட்டாக இருந்ததுனால அதை சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நான் வந்து செய்ய முடியும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒய்ஃபை நான் பார்க்க வேண்டி இருக்குது. அவர்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் தான் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ஃபீல்டில் போனதுனால. அதாவது மக்களாக இருந்தால் தனியாக இருந்தால் கூட என்ன செஞ்சிருவான், ட்ராவல் பண்ணி போயிடுவான். அந்த அதாவது கீமோதெரப்பி கொடுத்ததுனால உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தது. ஒரு கையில் ஸ்வெல்லிங் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இருந்தாலும் தனியாக பஸ்ஸை பிடிச்சி போயிடுவான். மக்களை பார்த்து பேசிட்டு சில நேரம் தங்கிட்டு வருவான். வந்தால் அந்த துக்கத்தெல்லாம் மறந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். நான் சொன்னேன், இந்த டயத்தில் எங்களை நீங்கள் மாற்றாதங்க, அங்கே போய் போட்டால் கேம்பஸ்லேயே ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலி அதுவே உங்களுக்கு நல்ல ஜாப் தான், ஜாப்பு படி பார்த்தா நல்ல ஜாப் தான் இல்லையா? அதான் அவங்களும் சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ரெஸ்ட்டு கிடைக்கும் அவளுக்கு, ஆனால் மனசில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமே ஊழியம் செய்கிறதுல. அவளுக்கு சந்தோஷம் இருந்தால் தான் உடம்புல இருக்க அந்த வேதனைகளெல்லாம் மறந்து அவன் நல்லா இருக்க முடியும். அதனால எங்களுக்கு இந்த டயத்தில் நீங்கள் மாற்றாதாங்க அப்படின்ட்டு கேட்டோம். ஆனால் அவங்க கமிட்டியில் நிறைய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி மாத்திரதான் நல்லதுன்ட்டு அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் பிறகு ஜோம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு ஆண்டவருடைய வழிநடத்தில் அதில் இல்லை. சரி அப்படின்னா நம்ம எஃப்எம்பி விட்டு போயிடுவோன்ட்டு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் வெளியில் எங்களுக்கு வந்து ஒரே சோர்ஸ் வந்து எங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான். 3 மாதம் வரைக்கும் யாருமே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணலை, ஹெல்ப்பும் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. சம்பளம் வந்து ஒன்றும் கிடையாது, அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. சம்பளமும் பண்ணலை, அவங்க செட்டில் பண்ணுறதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதை ஒன்றும் எதுவுமே அவங்க பண்ணலை. ஸோ 3 மாதம் முடிஞ்ச பிறகு 4வது மாதத்தில் என்னைய ஒரு ஊழிய காலத்தில் வந்த நாள்லேருந்து அந்த வகையில் இறங்கின நாள்லேருந்து தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்க என்னைய கேள்விப்பட்டு ஒரு 2000 ரூபா மூலம் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க ஒவ்வொரு மாதமும். அப்புறம் என் ஒய்ஃபோட பிரதர், அவங்க வந்து ரொம்ப இளகிய மனசு அவருக்கு, அவங்களும் எங்களுக்கு ஒரு 5000 ரூபா அனுப்பி ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 7000 ரூபா எங்களுக்கு எப்படி உதவி ஆச்சுன்னா, எங்களுக்கு மேஜர் செலவு வந்து எங்களோட ட்ராவல் தான். மற்றபடி நீங்கள் ஃபீல்டில் போய் விசிட் பண்ணிட்டு நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸில் போவோம் அல்லது ட்ரக்கில் ஏறி கிடைக்கிறதுல போவோம், சகடாம்பாங்க இந்த 3 வண்டி கிடைக்கிற மோடு எதுனாலும் நாங்கள் போயிட்டுருப்போம். பைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால அந்த டயத்தில் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு பைக்கு, அந்த பைக்லேயும் நாங்கள் போயிட்டுருப்போம். மற்றபடி அதில் தான் எங்களுக்கு மேஜராக எக்ஸ்பென்ஸ் வரும், ப்ளஸ் ரூம் ரெண்ட் கொடுக்கணும், ப்ளஸ் என் பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு இருக்கணும் என் மகன் டோனாவூரில், அவனுக்கு அந்த ஃபீஸ் எல்லாம் நாங்கள் கட்டணும். மற்றபடி என் மகளுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவருடைய கிருபையினால கம்பல்சரி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்ததுனால நாங்கள் ஒரு பைசா கூட அவளுக்கு அந்த கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு, அவங்களுக்கு தான் அந்த பணம் சேவிங் வச்சுருந்தீங்க. ஆமாம், அவங்களுக்காக தான் வச்சுருந்தது. அதனால் என் மகனை படிக்க வைக்கிறதுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக பணம் கையில் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் பணமே வராட்டா இது எத்தனை நாளைக்கு ஓடும், அது எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த 2 பேர் தவிர என்னுடைய அக்கா பிள்ளைங்க 3 பேரும், அதாவது என் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸு, அவங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் பிள்ளைங்க கொஞ்சம் வேற மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தாங்க. அவங்க 3 பேரும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு 2500 ரூபா எங்களுக்கு 3 பேரும் சேர்ந்து அனுப்புனாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டோம், எதுக்கு ஜீவந்தி மினிஸ்ட்ரீஸ்க்கு. நான் சொன்னேன், எங்களுக்கு வேறு வழி வருமானம் ஒன்றும் கிடையாது, அதனால் உங்களுக்கு நான் ஜீவந்தி மினிஸ்ட்ரீஸ்லேருந்து என்ன செய்ய மாட்டேன், ரசீதுலாம் போட மாட்டோம், எங்கள் செலவுக்கு நாங்கள் நீங்கள் சரின்னு சொன்னீங்களா நாங்கள் குடும்ப செலவுக்கு வச்சு கொடுறோன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க 3 பேர் கொடுக்கக்கூடிய அந்த பணம் எங்கள் குடும்ப செலவுக்கு, மற்ற வரக்கூடிய செலவெல்லாம் என் பையன் படிப்புக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு, டெலிஃபோனுக்கு, ட்ராவல், இதான் எங்களுக்கு மெயின் செலவாக இருந்தது. அதுக்கு நாங்கள் செலவழிச்சிட்டு இருந்தோம். மற்றபடி மற்ற சர்ச்சில் பெரிய கூட்டம் நடத்துறது, வைக்கிறது, செலவு பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு வழியே இல்லை, அதனால் நாங்கள் செய்யலை. இப்போதைக்கு எங்களுக்கு மக்களை விசிட் பண்ணோம், அவங்கள விசுவாசத்தில் விழுந்து விடாமல் அவங்கள தைரியப்படுத்தணும், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும், அப்படிங்கிறத எங்கள்கிட்ட முக்கியமாக ஏமாக இருந்தது. ஸோ அதில் நீங்கள் அப்படி இருக்கும்போது, அப்படி இத்தனை வருஷம் நீங்கள் எஃப்எம்பிபியோடையே ட்ராவல் பண்ணிட்டீங்க, அவங்க கொடுக்குற சம்பளம் எல்லாமே செலவுகளும் ஆகுது. பட் நீங்கள் இது புதுசாக அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் வந்து? ஏன்னா 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்கள். ஆமாம், அதுக்கடுத்து எப்படி உங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கலாம்? அதாவது நான் ஆண்டவரை எதுக்காக சோதரிக்கணும்னா, நாங்கள் வந்து யாரை நம்பினமோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாரும் பண்ணலை, முழுவதும் அவரை மட்டும்தான் நாங்கள்
நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது எஃப்எம்பிபியில் ஒரு பாட்டு உண்டு, கர்த்தநேயம் துணையா நீர் அப்படின்ற ஒரு பாட்டு. அதில் ஒரு பாட்டும், நம்பினோர் எல்லாரும் சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்து விட்டார், நம்பினோரும் எதிராக வந்து விட்டார், ஆனால் நீர் எங்களை கைவிடவில்லை. லிட்ரலி எங்களுடைய வாழ்க்கையில் என்னாச்சு, அது வந்து அப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆண்டவர் எங்களை கைவிடலை. எப்படி ஆச்சுன்னா, எங்கிட்ட பைசா ரொம்ப பஜாரில் வாங்குறதுக்கெலாம் கிடையாது. நாங்கள் ஊழியம் பண்ண இடத்துலேருந்து எங்களுக்கு அவங்க வீட்டில் உள்ள ரைஸை கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் வச்சுருக்கிற அந்த தால் கொடுப்பாங்க, சில நேரம் அவங்க வீட்டில் வச்சுருக்கிற எண்ணெயும் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நாங்கள் நினச்சோம் சாப்பாட்டு செலவுக்கு எங்களுக்கு ரொம்ப, அதனால் நாங்கள் செலவழிக்கிறது கிடையாது. மற்றபடி வீட்டில் மற்ற தேவைகள்லாம் இருக்கும், அதுக்காக நாங்கள் செலவழித்தோம். அதனால ஆண்டவர் எங்களை யார்ட்டையும் போய் பணம் இல்லை எங்களுக்கு தாங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு வைக்கலை. மகளுடைய திருமணம் அது எப்படி இருந்தது? அது வந்து மக வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு இங்கே வந்து எங்கள் கூட இருந்தால், பக்கத்துலேயே பாடொலியில் உள்ள நர்சிங் காலேஜில் ஒர்க் பண்ணான். அப்புறம் அவளுக்கு எம்எஸ்சி போகணுன்ட்டு ஆசை. சரி, எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்துட்டு அப்போ தான் நாங்கள் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தோம். ஜோம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும் போகும், பல பிரச்சனைலாம் இப்படி போயிட்டே இருந்தது. கடைசியாக ஒரு ப்ரப்போசல் வருது. அதுக்கு முன்னால் என்ன காரியம் நடந்ததுன்னா, நாங்கள் லாங் பேக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் என் ஒய்ஃபோட பிரதர் அங்கே தூத்துக்குடியில் இருந்தவங்க ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு. வருங்காலத்தில் ரொம்ப இது டெவலப் ஆகும், நல்ல இதாகும். நம்ம 6 பேரும், அவங்க 3 பிரதர்ஸு 3 சிஸ்டர்ஸு, எல்லாரும் நம்ம அங்கே போய் செட்டில் பண்ணிடலாம். 6 பேரும் 5 பேரும் நாங்கள் எடுத்தாச்சு, நீங்களும் சேர்ந்துருக்கன்ட்டு எங்களை கேட்குறாங்க. படையிலேயே எங்களுக்கு 80,000 ரூபா கேட்டாங்க. பரவாயில்ல, நான் கட்டிடுறேன், நீங்கள் எங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ என்ன செய்யுங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாங்கினா இப்போ வந்து யாரும் அங்கே போய் வீடு கட்டுறாப்புல இல்லை. லாங் பேக்கு வேறு இடங்களில் வீடு கட்டிட்டாங்க. 3 பிரதர்ஸும் 3 சிஸ்டர்ஸும் ஒரு இடத்துல அந்த பிளான்லாம் போயிட்டு. ஸோ அந்த லேண்டு வந்து இப்போ நல்ல டெவலப் ஆகிட்டு விற்பனைக்கு வந்துட்டு இருந்தது. அப்போ விற்பனைக்கு வந்தால் நாங்கள் 80,000 ரூபாய்க்கு ஒன்றில் லேண்டு எங்களுக்கு 20 லட்சத்துக்கு விற்பனைக்கு வந்தது. நாங்கள் சொன்ன வித்துருங்க அப்படின்னு சொல்லி விற்று அந்த பணம் கரெக்டாக என் மக கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்கு, ட்ரெஸ் வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு, எல்லா செலவுகளையும் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கரெக்டாக அந்த பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் வந்து பையனை முடிச்சு அவருமே பையன் முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டான் டிசிஎஸில். ஸோ அவன் எனக்கு வந்து என்ன செஞ்சான்னா, உங்களுக்கு நான் தசமபாகம் கொடுப்பேன், ஒரு தசமபாகம், இன்னொரு தசமபாகம் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எங்கேயும் வாங்கலன்னு சொல்லி. அவங்க அந்த மாதிரி எனக்கு எவ்ரி மந்த்து 3000 ரூபா அனுப்ப ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் என் அக்கா மக பிள்ளைங்க கொடுத்தாங்க 3 பேர் அவங்கள்ட்ட சொல்லி, இப்படி என் மகன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், அது எனக்கு போதும், நீங்கள் உங்கள்கிட்ட பணத்தை இனி நான் ஊழியத்தில், அதாவது மற்ற தேவைகளில் நான் ஊழியத்தில் நான் இது பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் சரி நாங்கள் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி ஸோ இட் வாஸ் லைக் தட். அப்புறம் அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு யூஎஸ் போகிறதுக்கு விசா கிடச்சிது. அங்கே போகிறான் பேச்சுலராகவே போய் அங்கே இதாகிறான். அந்த டயத்தில் அவனுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்குறோம். பொண்ணு தேடிட்டு இருக்கோம். அப்போன்னு சொன்னால், உனக்கு கல்யாணத்துக்கு என்கிட்ட செலவழிக்கிறது பைசா கிடையாது, என்கிட்ட சுத்தமாக என் கையில் ஒன்றும் சேவிங்ஸ் இல்லை, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. பரவாயில்லப்பா நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தான். அவன் சேவ் பண்ண பணத்துலேருந்து நாங்கள் அவனுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோம். நான் சொன்னேன், நான் யார்ட்டையும் டவுரி வாங்க மாட்டேன், கொடுத்தாலும் நான் என்ன செய்ய போகிறதில்ல, வாங்க போகிறதில்ல, டவுரி வாங்கி நான் அந்த மாதிரி செலவழிக்க விருப்பப்படலை. ஸோ நம்மளால் செஞ்சதை நம்ம செய்வோம்னு சொல்லி அது மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டே சொல்லிட்டேன், எங்களுக்கு நீங்கள் டவுரிலாம் கொடுக்க வேண்டாம், உங்கள் பிள்ளைக்கு எந்த நகை நீங்கள் போடணுமோ அது உங்கள் இஷ்டம், இவ்வளோ நகை போடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கல. அது வந்து நீங்கள் சந்தோஷமாக உங்களால் முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமாக நல்லபடியாக செஞ்சாங்க. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. ஆண்டோட கிருபையினால் ஒரு குறைவும் இல்லாமல் அந்த கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஓகே, சூப்பர்.
ஸோ அது முடிச்சுட்டு அவர் இப்போ யூஎஸில் இருக்காங்க இல்லையா? ஆமாம், யூஎஸ்க்கு போயிட்டாங்க. யூஎஸ் போயிட்டாங்க. சூப்பர். அது மாதிரி நடந்துச்சு. பட் இன்பிட்வீனில் உங்களுடைய மனைவி மறைஞ்சது இல்லை, அது ஒரு பெரிய, அதாவது அவள் வந்து ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டான். சில நேரம் சில அவசரங்களுக்காக நான் ஒரு வாரம் போயிட்டு வந்தால் ஒரு வாரம் ஆயிரும் சவுத்துக்கு. ஒரு வாரம் அந்த வீடை அடுத்து தான் கிடக்கும். அவங்க இருக்க மாட்டான். வீட்டை விட்டு அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிடுவான். எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான், மக்களை மீட் பண்ணிகிட்டு இருப்பான். எந்த எதுவும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு? ஆமாம், எல்லா இடத்துலையும். ஆமாம், எல்லா இடத்துலையும் தங்கிடுவான். நான் வந்துடுவேன், அதுக்கு பிறகு தான் அவள் வந்து வருவாள் வீட்டுக்கு. அந்த மாதிரி அவளுக்கு வந்து டு பி வித் த பீப்புள் வந்து அவ்வளவு சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஃப்ரீடம். உங்களுக்கு நான் சமைக்க வேணும், அது துணியை வாஷ் பண்ணணும், அது செய்யணும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கிடைச்ச சந்தோஷமாக அப்படி போயிடுவான். ஸோ ஊழியத்தில் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு தான் சில நேரம் சொல்லுவாள், எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ணது இந்த லெஃப்ட் சைடு. நாங்கள் என்ன நினச்சோம், மேபி பிகாஸ் ஆஃப் த ஆப்ரேஷன் அந்த இது இருந்துக்கலன்னு சொல்லி. ஏன்டா எவ்ரி இயர் நாங்கள் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தனால செக்கப் பண்ண போகிறோம். எல்லாம் நார்மல் தான் சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் கடைசி அந்த 2016 ஆண்டில் கூட நாங்கள் என்ன செக்கப் பண்ணிட்டுலாம் வந்தோம். எல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பிறகு ஆர்கனைசேஷன் இந்த ஒரு நாள் இங்கே இருந்து என் மகளும் இருக்கிறா, நானும் இருக்கிறேன், என் ஒய்ஃப் இருக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது வீட்டில் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து பல்செல்லாம் நின்று போச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணுறேன் கதறி. என் மகளை பார்த்து பிறகு ஆண்டோட கிருபையினால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பல்ஸு வர ஆரம்பிச்சது. பிறகு கேட்டால் நிறைய தடவை டைரியா போயிருக்கு, அதில் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ என் மகன் நர்ஸுங்கிறதுனால உடனே என்னைய அந்த பாட்டில் ஏற்றுவாங்கள்ல, அந்த இதை வாங்கிட்டு வர சொல்லி ஏற்றி விட்டு சரியாக போயிட்டேன். நான் காலையில் எழும்பும்போது சிவாஸ் ஆல்ரைட். அடுத்த நாள் நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டோம். போயிட்டு வந்த பிறகு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கு நிறைய நெஞ்சு சளி, கோல்டு பிடிக்கலை, அந்த மாதிரி ஒன்றெல்லாம். அந்த சளி மட்டும் ரொம்ப எங்களுக்கு ஒன்றும் புரியலை. டாக்டர்கிட்ட போய் அந்த சளியை இது பண்ணுறதுக்காக இந்த நெஃப்ரோ ஏதோ சொல்கிறாங்க, அதை பண்ணுறது இது நிறைய எல்லாம் பண்ணாங்க. பண்ணி கொஞ்சம் சரியாகனா திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி 2 நாளில் திருப்பியும் அதே பிரச்சனை. வேறு ஆஸ்பத்திரிக்கு போனோம், பாலோலியில் 7 நாள் அங்கே அட்மிட் ஆகிருந்தோம். அங்கேயும் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. திருப்பி வீட்டுக்கு வந்தால் திருப்பியும் சேம் ப்ராப்ளம் அகைன். எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியலை. அப்புறம் தான் சூரத்தில் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். அங்கே போய் உங்கள் மனைவிக்கு செஸ்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவங்க லங்ஸில் இருக்குது. லங்ஸில் இருந்து அவங்களுக்கு போதிய ஆக்சிஜன் வரதில்லை. காரணம் 15% தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, லங்ஸு பம்பிங் ஆகுது. ஸோ அவங்க ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் மேபி பிகாஸ் ஆஃப் த கீமோதெரப்பி அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அது ஒன்றும் தெரியல. 25% ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட நாங்கள் ஹோப் கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ எங்களால் உங்களுக்கு ஹோப் கொடுக்க முடியாது. பட் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். இம்மீடியட்டாக ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹோல் சர்ச் இஸ் ப்ரேயிங். எல்லோரும் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையாக இருந்தோம், எப்படியும் ஆண்டவர்களுக்கு உயிர் கொடுப்பார், சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி. என்றால் எங்களுடைய மெயின் ஊழியமே அந்த சுகம் கொடுக்குறோம், அந்த ஜெபிச்சு எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க. நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நாங்கள் இப்போ அந்த என்ன செய்ய போகிறோம், மருந்தை குறைச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எந்த மருந்துலேயே அவங்கள கண்டினியூஸாக வைக்க முடியாது. அவங்க நார்மலாக மருந்து இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா ஐசியூலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்லி அப்படி ஒரு நாள் போய் 2வது நாள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது. நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். என்னுடைய பிரதரின்லாம் ஒய்ஃபெல்லாம் வந்திருந்தாங்க. மற்ற எல்லோரும் வெளியே, அதாவது பாடோலிக்கு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு என்னமே தெரியலை. ஜஸ்ட்டு ஜோம் பண்ணுற ஆண்டவரே நேரு உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். யாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணாதாங்க, மெசேஜ் பண்ணி தயவுசெய்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் வந்து திருப்பி ஹார்ட் பீட்டெல்லாம் வர வச்சாரா. நான் இட் டுக் 6 minutes, 6 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்படி அவங்க திருப்பி எல்லாம் ஆயிட்டாங்க, உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனால்
6 நிமிஷத்தில் அவங்க பிரெயின் டேமேஜ் ஆனதுனால அவங்க கோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுக்கப்புறமும் வச்சு எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம், எல்லோரும் ஜோம் பண்ணுறாங்க. பிறகு என் பிரதர்லாம் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே நர்ஸு. டாக்டர் அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாரு, we can prolong the days in the hospital, we cannot save her, there is no hope from medical side அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் லீவு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, கஷ்டம். என் மகனுக்கும் லீவு 21 நாள் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ எல்லோரும் பிறகு கூடி சேர்ந்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவரத்தில் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் வந்து மெடிசன் மூலமாக தான் சுகப்படுத்தணுன்ட்டு இல்லை, வெளியிலையும் சுகப்படுத்துவார். சரின்னு சொல்லி ஐசியூலேருந்து வெளியில் எங்களுக்கு ப்ரைவேட் ரூமை கொடுங்கணும் கொடுத்தாங்க. அதுலேருந்து அவளுடைய யூரின் இன்புட்லாம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. அதை கிட்னிலாம் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், காடிஸ் அங்கே ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு 3 நாள் தான் அதுக்கு பிறகு இருந்தாங்க. பிறகு ஐ திங்க் மத்தியானம் 1 o'clock கம்ப்ளீட்டாக திருப்பியும் அந்த ஸ்ட்ரைட் லைன் வரும்ல, அப்படியே ஆகிப்போச்சு. பிறகு டாக்டர்கிட்ட சொன்னோம். எப்படி இருந்தது அது உங்களுக்கு? ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த நாள் அவங்க இல்லாதது அதெல்லாம் உங்களுக்கு எப்படி? ஸோ எனக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஐ நோ ஒன் திங், ஆண்டவர் நல்லவர், காட் இஸ் குட் அண்ட் ஹி இஸ் குட் அட் ஆல் த டைம்ஸ். அவர் எனக்கு வேணுன்ட்டு சொல்லி என்ன செய்கிறதில்லை, வேதனையோ கஷ்டங்களோ கொடுக்குறதில்ல. அவர் கொடுக்குறது எல்லாமே ஏதோ ஒரு வழியில் எனக்கு நன்மையாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரியாட்டாலும் பின்னால் எனக்கு புரியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு கடைசியில் ஆண்டவருக்கு நான் தேங்க் பண்ண ஆரம்பித்தேன். பிறகு ஆண்டவரே நீர் செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நன்றின்னு சொல்லி தேங்க் பண்ண ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இட்ஸ் பியாண்ட், என்னால் என்ன சொல்லிட்டு தாங்க முடியாத ஒரு வேதனை. கதறி சத்தம் போட்டு அழுதுருவேன். இது நடந்துக்கிட்டே இருந்து ஒரு 6 மாதத்து வரைக்கும். பிறகு கடைசி ஆண்டவரை தேங்க் பண்ணி முடித்து வெளியில் வருவேன். வெளியில் வரும்போது யாரும் தெரியாது, நான் அழுதும் தெரியாது, சந்தோஷமாக நான் வருவேன். மனைவி அந்த பிரிவுங்கிறது அது இன்றைக்கும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் உங்களுடைய இந்த ஊழியம் அது 2005 வந்து இப்போ 2024 வரைக்குமே, ஸோ ஊழியத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க? ஊழியத்தில் பர்டிகுலராக நாங்கள் அறியப்படாத இடங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி. ராட்டோட் மக்கள் மத்தியில். ஓகே. அங்கே புதுசாக ஆண்டவர் நிறைய சர்ச்சு கொடுத்தாரு. என்னுடைய ஆசை வந்து அந்த ராட்டோட் மக்களுங்கிறவங்க ஹை காஸ்ட் பீப்புள் இருக்கிற வில்லேஜில் தான் இருப்பாங்க. சரி. இந்த ஹை காஸ்ட் பீப்புள் வந்து பெரிய பெரிய பில்டிங் போட்டு மாளிகை எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரியில், அமெரிக்காவில், இங்கிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில் இருப்பாங்க. இங்கே ஏதாவது வீட்டுக்கு பார்க்குறது தான் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 மாதம் அந்த வின்டர் இருக்கும்போது இங்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க இது ஒரே கவர்மெண்ட் கட்டி கொடுத்த குடிசை மாதிரி இருக்கும், லைனாக இருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, பயங்கர குடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க, இப்படிலாம் உண்டு. இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ரொம்ப பின்தங்கிய ஒரு ஆதிவாசி இனம். ஆண்டவர் ஒரு ஊருக்கு ஒரு ஊழியரை கொண்டு வச்சா போதும், அங்கே சர்ச்சு 1 வருஷத்தில் வந்துடும். ஒரு ஊழியக்கார போய் இருந்தால் போதும், 1 வருஷத்தில் சர்ச்சு வந்துடும். சரி. ஏன்னா அவன் ஜோம் பண்ணி அவங்ககிட்ட வந்து மக்கள் ஜோம் பண்ண போதும் வந்துடும். அதை நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு ஊழியக்காரர்களையும் தரணும், அங்குள்ள லோக்கல் பீப்புளில் வரணும், ப்ளஸ் சர்ச்சையும் தரணும்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையினால இப்போ அந்த குரூப் மத்தியில் ஒரு 5-6 இடத்துல சபைகள் இருக்குது. ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம். இது இன்னும் அதிகமாக வரும் நாட்களில் செய்யணும். அதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் இன்னும் உழைக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அந்த ஹல்பதி ஏரியான்னு சொல்லுவாங்க, ட்ராட்டோடு ஏரியா, ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஆண்டவர் சர்ச்சை கொடுக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊழியக்காரன் போய் உட்காரணும். நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்ன தரிசனம் தான் இங்கே நான் வச்சுருக்கிறேன். ஆண்டவரை இதை செய்யணும்னு சொல்லி அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தரிசனம் கிடைக்கும்போது ஆண்டவர் யாரையோ கொண்டு வராரு, யார் மூலமாகவோ என்ன செய்கிறாரு, அதை
நிறைவேற்றிக்கிறாரு. இட்ஸ் நாட் நெசரி என் மூலமாகவே எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு இது இல்லை. ஆண்டவருடைய காரியம். நம்ம வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஊழியக்காரங்களுக்காக வேண்டி. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் செய்கிறாரு. வருங்காலம் இன்னும் செய்வார். அதாவது குஜராத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அன்ரீச்டு, நாட் ஓன்லி ஆதிவாசி பீப்புள். நான் பர்டிகுலராக இந்த ரொம்ப பக்தி உள்ள மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இங்கேருந்து அவங்க புண்ணிய ஸ்தலம் போகிறதுக்காக எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிப்பாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கடவுள் பக்தி உள்ளவங்க. நான் அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட செலவழிக்கிறேன். ஆண்டவரே இவங்களெலாம் ஒரு பவுலை நீர் எழுப்பின மாதிரி இவங்க மத்தியிலேருந்து சிலருக்கு நீர் கொண்டு வரோம். இவங்க கண்ணை திறக்க பண்ணணும். இவங்க எல்லாம் ஆண்டவரத்தில் வரணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் எங்களுடைய தலைமுறையில் இதை செய்வார்னு நான் நம்புகிறேன். குஜராத்தில் தேசாயாக இருக்கிறவங்க, பட்டேல்ஸாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, தே ஆர் கோயிங் டு டர்ன் டு கிரைஸ்ட். கட்டாயமாக அதை ஆண்டவர் செய்ய போகிறாரு. இது எப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது, ஆனால் கட்டாயம் ஆண்டவர் செய்வார்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மக்கள் பார்க்குறாங்க, ஊழியர்கள் பார்க்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. உங்கள் லைஃப் ஃபுல்லாக அனுபவத்தை வந்து கடைசியாக அவங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க? நான் சொல்கிறது வந்து என்ஜாய் லைஃப் வித் கிரைஸ்ட். அதில் இருக்க சந்தோஷம் சமாதானம் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கடவுளுக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோடு நான் வாழ்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அவரோடு நடக்கிறது எனக்கு சந்தோஷம். அவரை அதிகமாக நாளோடு அறிந்து கொள்வது எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். இது வரும்போது ஆண்டவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். நான் அதற்காக மலையை தூக்கி அதை செஞ்சு இதை செஞ்சு இந்த பிளான் அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. அதெல்லாம் தன்னால் அப்படியே நடக்கும். ஆண்டவர் எப்படி யாரை கொண்டவரோ எல்லாம் தெரியாது, நடக்கும். ஆனால் நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். அதான் ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அதை நம்ம பார்க்கும்போது மற்ற எல்லாம் தன்னாலே வரும். ஓகே, ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் சாட்சி உங்களோட நாங்கள் 3 நாட்கள் இருந்தோம். மறக்க முடியாத உங்களுடைய ஊழிய அனுபவம், உங்களோட ட்ராவல் பண்ணது ஈரட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேயர்களும் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வே ஃப்ரம் தமிழ்நாடு. நீங்கள் உங்கள் ப்ரொஜெக்டர் கேமரா எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்து எங்களை பார்த்து எங்கள் கூட இருந்து நாங்கள் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் எல்லா காரியங்களும் செஞ்சீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது.